ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேலம் மாவட்டம் மேச்சேரி ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த சந்தை பார்த்திங்கன்னா புதன்கிழமைகளில் காலையில் 5 மணிலேருந்து 10 மணி வரலும் நடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி ஆடு வந்திருக்கு, என்ன விலை போகுது அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கெடா குட்டி பார்த்திங்கன்னா ஒன்று வாங்கியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா கறிக்காக வாங்கியிருக்காங்க. ஆனால் கோயிலுக்கு வாங்கியிருக்கீங்களாண்ணா? ஓகே, இது ஒன்று தான் பிடிச்சிருக்கீங்களா? ஓகே, கெடா ஒன்று பிடிச்சிருக்கீங்க. இது பல்லு வச்சுருக்கீங்களாண்ணா? பல்லு போட்டிருக்கீங்களா? பல்லு போட்டிருக்கு, 6 பல்லு. ஓகே ஓகேண்ணா, 4 பல்லுங்களா? ஓகே ஓகேண்ணா. எத்தனை கிலோங்கண்ணா சொன்னாங்க? 22 கிலோ சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே. என்ன ரேட்ண்ணா சொன்னாங்க? 20 சொன்னாங்க, 18 பிடிச்சேன். 20 சொல்லி 18 பிடிச்சிங்க. ஓகே ஓகே. இன்னும் கம்மியாக கேட்டிங்களாண்ணா? இன்னும் கம்மியாக கேட்டிங்களா? 17 கேட்ட முடிய மாட்டேன். 17 ரூபாய்க்கே கொடுக்கல. ஓகே ஓகேண்ணா. சரி ஓகேண்ணா, தேங்க்ஸ். இந்த கடை பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. அண்ணா என்ன ரேட்ண்ணா சொன்னாங்க? 19 ரூபா சொன்னாங்கண்ணா. 19 ரூபா சொன்னாங்க. ஓகே ஓகே. நீங்கள் எவ்வளோ பிடிச்சிருக்கீங்க? இல்லைண்ணா, 18 ரூபாய்க்கு பிடிச்சிருக்கீங்க. ஓ, 18 ரூபாய்க்கு பிடிச்சிருக்கீங்க. 1000 ரூபா தான் தள்ளி பிடிச்சிருக்கீங்க. ஏன்னா நிறைய கேட்டிங்களா இல்லை ஒன்று தான் பார்த்தோம்? ரேட் அதிகமாக தான் இருக்குது. ஓகே ஓகே. இது எத்தனை கிலோங்கண்ணா சொன்னாங்க? ஆனால் 20 கிலோ வருனாங்கண்ணா. 20 கிலோ கறியே வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா சேலம் கருப்பு, இது நல்லா இருக்குது. குட்டி நாட்டு கடாயினா? நாட்டு கடாய். ஓகே ஓகே. இது வியாபாரிகிட்ட பிடிச்சிங்களா இல்லை வீட்டில் வளர்த்துறவங்கிட்ட பிடிச்சிங்களா? வியாபாரிகிட்ட தான் பிடிச்சிங்க, அதனால கொஞ்சம் ரேட்டு கூட வருது. ஓகே ஓகேண்ணா. ஏன்னா காட்டுக்காரங்க கொண்டாந்தாங்கன்னா 150 குறைச்சி கொடுப்பாங்க. வியாபாரிங்கன்னா அவங்களுக்கு லாபம் வச்சு கொடுக்கறதுனால குறைக்கல. ஓகே ஓகே. இது ஒன்று தான் பிடிச்சிங்களாண்ணா? அவ்வளோதான், கிளம்பிட்டீங்க. ஓகே ஓகேண்ணா. என்ன ப்ரோ, 18 ரூபா வருங்களா? ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், அந்த 3 குட்டி பார்த்தீங்கன்னா அது 18 ரூபா, இது 20 ரூபா வருங்களா? இது 2 18 ரூபா, அது மட்டும் 20 ரூபா. ஓகே ஓகே. அதெல்லாம் பல்லு எதுவும் வைக்கல? இது மட்டும் பல்லு சேர்ந்த கடை. ஓகே. இது பார்த்தீங்கன்னா 40 ரூபா சொல்கிறீங்களா? ஆமாம், 42 ரூபா. கேளுண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா இது 4 பல்லு சொல்லியிருக்காரு. கடை பார்த்தீங்கன்னா ரேட்டு 40 ரூபா சொல்கிறாரு. 22 ரூபா. 22 ரூபா. எவ்வளோக்கு நான் கேட்டார் அவரு? கேட்கவே இல்லை. கெடாலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருங்கடாவாக இருக்குது. இது உங்களுதுங்களாண்ணா? ஓகே ஓகே. இதெல்லாம் பொட்டைக்குட்டி. பொட்டைக்குட்டி. ஓகே ஓகே. இது என்ன ரேட்டில் வந்து நான் இருக்குது? பார்த்தீங்கன்னா 12 ரூபாயிலேருந்து குட்டி இருக்குது. ஓகே ஓகே. பொட்டையும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்திருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா அவரோட தான். பொட்டைக்குட்டி எல்லாம் நிறைய சேல்ஸுக்கு வந்திருக்கு. எல்லாம் 12 ரூபா விலையிலேருந்து இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கடைங்க. இது பார்த்தீங்கன்னா விஜயனோட அப்பா. அவர் உள்ளார இருக்கார். இவரு தான் கடை பிடிச்சிட்ருக்காரு. இவர்கிட்ட எப்படி ஆடு கொண்டு வந்திருக்காரு, எத்தனை கொண்டு வந்திருக்காரு அப்படின்றத கேட்கலாம். அண்ணா வணக்கண்ணா. எத்தனை கடைண்ணா பெருங்கடை கொண்டு வந்தீங்க? 25 கொண்டு வந்தீங்க. இங்கே தனித்தனியாக கட்டியிருக்கிறது எல்லாமே நம்மளுதாங்களா? ஓகே ஓகேண்ணா. எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரோட கடை தான். எல்லாம் நல்லா கொஞ்சம் இதில் இருக்கிறதுலே இதுதான் கொஞ்சம் பெரிய கடை. ஓ, இன்னொன்று ஒரு கடை இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா பெருங்கடா. அண்ணா இருக்கிறதுலே அந்த 2 கொஞ்சம் நல்லா பெருங்கடையாக இருக்கு. அது என்ன விஜயன்னே வந்துட்டாரு. அண்ணா இதில் என்ன சைஸுங்கண்ணா?
உள்ள போயிடுறியா அதை என்னன்னு பார்ப்பேன். நம்மள முட்டிரும் போல. அண்ணா சந்தையிலே இதான் ரெண்டும் பெரிய கடை வச்சிருக்கீங்க. இது என்ன ரேட்டுக்குண்ணா வருது? அது 2 கடாய் 1.30 சொல்லுதுண்ணா. 2 சேர்த்து 1.30 சொல்றீங்களா? ஓகே ஓகேண்ணா. 95 ரூபா வரைக்கும் நான் கேட்டுட்டு இருக்கிறாங்கண்ணா. மேல ₹1 மேல வந்தா கொடுப்பாங்க. ₹1 மேல வந்தா கொடுப்பீங்க. 95 ரூபா வரலும் கேக்குறாங்க கூட கேக்குறாங்க. ₹1 மேல வரும். ரெண்டும் சேர்த்து என்ன வெயிட்னா வருது? ரெண்டும் சேர்த்து 130 கிலோ வரும். 130 கிலோ கறியே 130 கிலோ. ஓகே ஓகே. 2 பல்லு வச்சிருக்கீங்களா? 4 பல்லு ஒன்று 6 பல்லு ஒன்று. 4 பல்லு ஒன்று 6 பல்லு. எது 4 பல்லுண்ணா? இது 4 பல்லு. இது 4 பல்லு. ஓகே ஓகேண்ணா. இது பார்த்தீங்கன்னா 4 பல்லு, இது 6 பல்லு. ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 130 கிலோ கறியே வரும்னு சொல்லியிருக்காரு. இந்த கெடாலாம் எந்த லைன்னா, எந்த ஊர் லைன்னா? நம்ம ப்ரீடிங்க்கு கொடுக்கறதானா கொடுத்துட்டு அப்புறம் ஆடு ப்ரீடிங் ஆனாட்டி நாமளே எடுத்துட்டு வந்துடுறோம். ஓ ப்ரீடிங் கொடுத்து நாமளே அது ப்ரீடிங் ஆனாட்டி நாமளே எடுத்துட்டு வந்துடுறோம். ஓகே ஓகேண்ணா. வெள்ளாடு குட்டிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்திருக்கு. எல்லாம் கருப்பு குட்டி. அது சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரலும் இருக்கு. எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 வருஷம்குள்ளே இருக்க குட்டியாக இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா கெடா குட்டி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை விட இன்னும் சின்ன சைஸ் குட்டி. அந்த குட்டியில் ஒரு 6 மாதம் குட்டியாக இருக்குமாங்கண்ணா? 5-6 மாதம் இருக்கு. 5-6 மாதம் குட்டி. ஓகே ஓகே. 2 சைஸில் குட்டி கொண்டு வந்திருக்கீங்களாண்ணா? ஓகே ஓகே. இதுவும் கொண்டு வந்திருக்காரு. இது என்ன ரேட்டு போகுதுண்ணா இன்னைக்கு? 9 11 வரைக்கும் இருக்கு. 9 11. ஓகே ஓகேண்ணா. அதுலாண்ணா 12 14 வரைக்கும் இருக்கு. 12 14 வரணும். ஓகே ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 12 ரூபாயிலேருந்து 14 ரூபா வரலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விலை போகுதுன்னு சொல்லியிருக்காரு. என்ன தேங்க்ஸ்ண்ணா. எங்க இருந்து வரீங்க நீங்க? தொங்கனாபுரம். ஓகே ஓகேண்ணா. வாரம் சந்தைக்கு வரீங்களாண்ணா? எத்தனை ஆடுண்ணா இந்த வாரம் கொண்டு வந்தீங்க? 30 கொண்டு வந்தீங்களாண்ணா? ஓகே. வாரம் எப்படிண்ணா இருக்கே வேலை? சுமார் தான். ஓகே ஓகே. எதனாலண்ணா? ஆடு நிறையா வந்ததுனாலீங்களா இல்லை? ஆடு நிறையா விற்பனை இல்லை. ஓகே ஓகேண்ணா. இதெல்லாம் எத்தனை மாதம் குட்டினா எத்தனை பல்லுண்ணா போட்டிருக்கேன்? 1.5 வருஷம் இருக்கும். ஓகே ஓகே. எல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸில் தான் கொண்டு வந்திருக்கீங்க. இல்லை என்ன விலையிலேருந்து நான் இருக்குது உங்ககிட்ட? 22 23 16 ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. 16லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 16லேருந்து 23 வரலும் குட்டி இருக்குது. ஓகே ஓகே. எல்லாமே பார்த்தீங்கன்னா கெடா குட்டி தாங்களா? எல்லாம் கெடா குட்டி தான். அந்த மாதிரி வெள்ளாடு மட்டும் தான் பண்ணுறீங்களா இல்லை செம்மறி ஆடு பண்ணுறீங்களா? எல்லாமே பண்ணுறீங்க. ஓகே. உங்களை கால் பண்ணி கேட்டால் மாதிரி குட்டி கிடைக்கும். நம்பர் எப்படி சொல்கிறீங்களா? 98 43 96 44 15. 44 15. உங்கள் பேருண்ணா? பேர் குமார். தேங்க்ஸ்ண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தாயாடு நிறைய வந்திருக்கு. அண்ணா எல்லாமே தாயாடுங்களாண்ணா? ஓகே ஓகே. என்ன விலைங்கண்ணா இருக்கு? 15 16. 15 16லேருந்து 10,000லேருந்தே குட்டி இருக்கு. ஓகே. எல்லாமே தாயாடு தான், கடை இது இல்லை. ஓ இதுங்களா? ஓகே ஓகே ஓகே. கெடாவோட தாயாடு தான் நிறைய கொண்டு வந்துருக்கீங்க. கெடா என்ன விலையில தானே இருக்கு? கெடா 20 22 25. 20 22. பெரிய கடாயெல்லாம் 20 ரூபாயிலேருந்து வரும். ஓகே ஓகே. எங்கப்பா அங்கே போகிறோம்?
இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாம் தாயாடு. ஒரு அண்ணா பார்த்தீங்கன்னா கொங்கனாபுரம் கொண்டு வந்திருந்தாரு. பன்னெண்டு 500 13 ரூபா ரேஞ்சில் கொங்கனாபுரத்தில் சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு என்ன ரேட்னா போகுது? சனிக்கிழமையோட மோசமாக தான் போகுது. சனிக்கிழமையோட மோசமாக தான் போகுதா? சனிக்கிழமை 12,500 வந்தால் கூட கொடுப்போம். நீங்கள் 11 வந்தால் கூட கொடுத்துறோம். 11 ரூபா வந்தால் கூட கொடுப்பீங்களா? ஓகே ஓகே. தாயாடு மட்டும் தான் பிடிச்சிருக்கீங்க. தாயாடு மட்டும் தான் வச்சுருக்கீங்க. ஓகே ஓகேண்ணா. ஏதாவது கொடுத்தீங்களாண்ணா? ஒரே ஆடு மட்டும் கொடுத்துருவீங்க. ஒரு ஆடு ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கு. எல்லாமே பல்லு வச்சு ஆடுங்களாண்ணா? எல்லாமே பல்லு வச்சா? சரி சரி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த குட்டிலாம் பார்த்தீங்கன்னா சரவணாண்ணா தான் கொடுத்துருக்காரு. எத்தனை குட்டினா எடுத்திருக்காங்க? 10 குட்டிங்களா? 10 குட்டி. ஓகே ஓகே. எல்லாம் கிடா குட்டிங்களா? எத்தனை மாதம் குட்டிங்கண்ணா அதெல்லாம்? இது 4.5 மாதம் குட்டி. 4.5 மாதம் குட்டி. ஓகே ஓகே. என்ன ரேட்டு கொடுத்துருக்கீங்க? 6,500. 6,500. ஓகே ஓகே. எல்லாம் ஒட்டுக்கா? குட்டிகளா? புரியல. எல்லாம் நல்லா குட்டிங்க. ஓகே ஓகே. எல்லாம் தரமான குட்டிங்கன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் தான் வீட்டுக்கு, ஏன்னா வீட்டுக்காக வாங்கியிருக்கீங்களாண்ணா? வளர்த்துறதுக்கு வாங்கியிருக்கீங்க. ஓகே. மொத்தம் 10 குட்டி வாங்கியிருக்கீங்களாண்ணா? என்ன ரேட்டுக்குண்ணா அவர் சொன்னார்? 6.5 பிடிச்சிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி எவ்வளோ சொன்னார்? அதுக்கு முன்னாடி 7.5 சொன்னார். 10 குட்டி ஒட்டுக்கா எடுக்கும். 6.5 பிடிச்சிருக்காரு. ஓகே ஓகேண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளாடு வளர்ப்பு குட்டி. எவ்வளோ கொடு? 17 ரூபா கொடு. ஜோடி பார்த்தீங்கன்னா ஒரு 17 ரூபா சொன்னாரு. கூட கேளு. கேளு. குட்டிலாம் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குட்டி நல்லா சுறுசுறுப்பாக இருக்கு. என்ன விலை போகுதுண்ணா இன்னைக்கு குட்டிலாம்? இன்னைக்கெல்லாம் 8,000 போயிட்டு இருக்குண்ணா. 8 ரூபாலாம் போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. எத்தனை குட்டி நான் கொடுத்துருக்கீங்க? இன்னும் 1 கூட கொடுக்கல. 43 இருக்குது. 43 இருக்குது. இன்னும் 1 கூட கொடுக்கல. ஓகே. எல்லாம் ஒட்டுக்கா எடுக்கிறப்ப என்ன ரேட்டுனா கொடுக்கலாண்ணா? 7,500 தான் கொடுத்துரும். 7,500 கொடுப்பீங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா கடா குட்டி தான்? எல்லாம் கடா குட்டி தான். ஓகே ஓகேண்ணா. நான் சொல்றேன், நீ நம்பாத போயிட்டு இருக்கிறியா? நம்ம கொடுத்துட்டியா? இல்ல இருக்குது. வா 10 எடுத்துக்கிறேன். வா. என்ன பண்ண சத்தியமா சொல்லு. சொல்லு. சரி, எவ்வளவு எடுத்துக்கிறேன்? பாயத்தோரத்து கேட்டா தானே பார்த்தீங்கன்னா பால் குட்டி 1 மாதம் 1.5 மாதம் இருக்க குட்டி பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலேருந்து குட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. வளர்ப்பு குட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஆர்வமாக நிறைய பேர் வாங்குறாங்க. பால் குட்டிலாம் 1000 ரூபாயிலேருந்து பொட்டை குட்டியும் 1500 ரூபாயிலேருந்து கடா குட்டி இருக்கு. கடா குட்டியா தான் நீங்க சொல்றது ரைட். தம்பி வணக்கம்பா. ரொம்ப நாளாக வரல சந்தைக்கு. சரி சரி. அப்பா ஜம்பு அவங்க பையன், நீங்கள் அவரு தான் வர வந்துட்டு இருந்தாரு, நீங்கள் வரல. ஓகே ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் இருக்கிற கடாங்களா? ஆமாம், 1 வருஷம் இருக்கிறேன். இல்லை என்ன இடப்பா வரும் உயிரிட? ஆனால் அப்படியே ஒரு 23-24 பக்கம் 20-23 கிலோ வரும். ஓகே ஓகே. எத்தனை கடை கொண்டு வந்தீங்க? ஆனால் ஒரு 30 கடை இருக்குண்ணா. 30 கடை இருக்கு. ஓகே ஓகே. எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் பெரிய சைஸ் கடை தான். ஆமாண்ணா, வெட்டு கடை. எல்லாம் வளர்ப்பு குட்டி கொண்டு வருவாங்க. அதை வெட்டு கடை வந்து வெட்டு கடை கொண்டு வந்துருக்கீங்க. ஓகே ஓகே. எத்தனை கொடுத்துருக்கீங்க? என்ன எத்தனை குட்டி கொடுத்துருக்கீங்க? 10 கொடுத்துருக்கேன். 10 கொடுத்துருக்கீங்க. ஓகே ஓகே. இப்போ என்ன விலை போகுது? ஆனால் ஒரு 11.5 12 12 ரேட்டுக்கு போகுது. ஓகே. கறி பார்த்தீங்கன்னா எல்லாம் 10 கிலோக்கு மேலே வருங்களா? ஒரு 5 கிலோ பக்கம் 5 கிலோ கறியே வரும். ஓகே ஓகே.
சரி சாப்பாடு அப்படியே எடுத்துட்டு வரேன். ஐயோ அண்ணா வணக்கண்ணா. இந்த வாரம் எத்தனை குட்டினா கொண்டு வந்தீங்க? இந்த வாரம் 45 வெட்டுக்கடாப்பா. 45 வெட்டுக்கடா. கடா தான் கொண்டு வந்துருக்குறீங்க. எல்லாம் ஒரு வருஷத்துக்குள்ள இருக்க கடா. இப்போ தம்பி கொஞ்சம் பிடிச்சிட்டு இருக்காரு. இப்போ மீதி பட்டியல பெருவாட்டுங்க 13 ரேஞ்ச் வரும். 13 ரேஞ்சு. அப்படியே டோட்டலாவே 11 கடா கொடுக்கல. நீங்க எல்லாம் டோட்டலாவே 11 கேட்டாங்க. ஓகே ஓகே. இதெல்லாம் என்ன விலையில தான் இருக்கு? என்ன விலை நீங்க சொல்றீங்க? நாங்க 12 சொன்னோம், ஒரு 11 கூட கொடுத்துருவோம். ஓ, அவங்க கேட்டது 11 கேட்டிருக்காங்க. இன்னும் 500 ரூபா மேல வந்தா கொடுத்துருவீங்க. நீங்க 12 சொல்லிட்டு இருக்கீங்க. கடை இருக்குதுங்க. அதுல 23 பெருக்கடா. இதுல 25 இருக்கு, அதுல 23 இருக்கு. ஓகே ஓகே. இதுல பாத்தீங்கன்னா 23 இருக்குன்னு சொல்லியிருக்காரு. 45 50 கடை ரவுண்டா இருக்கு. 50 கடை ரவுண்டா இருக்கு. ஓகே ஓகே. எப்படி இருக்கு வியாபாரம் உங்களுக்கு? வியாபாரம் வந்து ஓரளவுக்கு கடை தான் இருக்கு. ஓரளவு பரவாயில்ல. அப்படி லாட்டா இது வந்து 55 கடை வாங்குங்க. டோட்டலா வந்து அப்படியே 12 ரேட் கேட்டாங்க. 12 ரேட்டு கேட்டுருங்க. எங்களுக்கு ஒரு 500 கோடி வருஷம் பரவாயில்ல. ஓகே ஓகே. பெண்ணாகர் காவேரி வந்து ஆனால் உங்ககிட்ட வந்து சந்தையில மட்டும்தான் இந்த மாதிரி கடை கிடைக்குமா, இல்லை வீட்லேயும் கிடைக்கும்? வீட்லேயும் கிடைக்கும். மேக்ஸிமம் வீட்டில் சந்தைக்கு வர மாட்டோம். கொஞ்சம் அங்கே அதிகமாக ஆடுது, கொஞ்சம் அதிகமாக ஆடு இருந்தால் கொண்டு வந்து இங்கே விற்கிறீங்க. ஓகே ஓகே. இப்போ வீடு உங்கள் அட்ரஸ் சொல்கிறீங்களாண்ணா? சொல்லுங்கண்ணா. பெண்ணாகரம், தருமபுரி மாவட்டம். பெண்ணாகரம் பி அக்கரகாரம் எங்கள் ஊர். பி அக்கரகாரம். ஓகே ஓகேண்ணா. சரிண்ணா, உங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்டால் வீட்டில் வந்து எத்தனை குட்டினாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கறிக்கு தேவைப்படுற கடை இது வந்து பெருவாட்டுங்க கடை. வளர்ப்பு குட்டி இருக்குது. வளர்ப்பு குட்டி இருக்கு, பெருவாட்டு கடாவும் இருக்கு. 7500 வரைக்கும் குட்டி போகிறோம். எல்லா பண்ணைகளுக்கு ஒரு வாரம் வந்து 150 குட்டி நான் சப்ளை பண்ணுறோம். அது 2 வருஷம் ஃபஸ்ட் நிறைய பண்ணி வச்சுங்க. பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எங்களுடைய சப்ளை வந்து கொடுத்துட்டு ரிப்பீட் வராங்க. மக்களுக்கு வந்து நல்லா லாபம் கிடைச்சிருக்கு. 2 ஆண்டு காலமாக வந்து எங்களுடைய இது கண்ணை கொடுக்கறதுனால நல்ல லாபம் தான் வாங்கிட்டாங்க. சரி ஓகே ஓகேண்ணா. சரி, நான் உங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்கறதுக்கு கேட்டால் நல்ல குட்டியாக கொடுங்க. நான் நம்பர் சொல்கிறீங்களாண்ணா? எப்பயுமே கிடைக்கும். நம்பர் வந்து 93 42 42 93 93 29 29 55. பேர் வந்து ஜம்பு. இதெல்லாம் நம்மளுது அண்ணா அந்த குட்டிலாம்? ஓகே. எத்தனை குட்டினா இருக்குது இதில்? 40 குட்டி. 40 குட்டி. ஓகே. இதெல்லாம் எத்தனை மாதம் குட்டினா? 5 மாசம் குட்டி. 5.5 மாதம் குட்டி. ஓகே ஓகே. கடா குட்டி மட்டும்தான் இருக்கா? ஓகே ஓகே. இதெல்லாம் என்ன விலைனா போகுது இன்னைக்கு? நீங்க கொடுத்து 7.25 கொடுத்துருங்க. 7.25. வியாபாரம் ஆயிடுச்சு. 7.25 கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டீங்க. ஒருத்தட்டே கொடுத்துட்டீங்களா? இல்லை வருவாங்க. சரி ஓகே ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எடுத்திருக்காரு, 7.25 எடுத்திருக்காரு. வேற குட்டி இருக்காண்ணா? அவ்வளோதாங்களா? இதுங்களா? ஓகே ஓகே. இது அதோட இன்னும் கொஞ்சம் பொடி குட்டியாக இருக்கு. இது 6 ரூபா ரேட்டு. இது 6 ரூபா ரேட்டு. ஓகே ஓகே. இது எல்லாம் கடா குட்டி தாங்களா? இது என்ன விலைங்க போகுது? யார் எவ்வளோ கேட்குறாங்க? இவனுக்கு வியாபாரம் படியில 5700 கேட்டாங்க. நான் 6500 சொல்லிக்கிறேன். 6500 சொன்னீங்க. 6 ரூபா வந்து கொடுப்பீங்க. 5500 கேட்குறாங்க. 5700 கேட்குறாங்க. ஓகே ஓகே. கவுத்துக்காரா இந்த கண்ணன் சோடா மணியண்ணா, எத்தனை கடைண்ணா கொண்டு வந்தீங்க இந்த வாரம்? 20 தான் கொண்டு வந்தீங்களா? வியாபாரம் எதுவும் ஆகலைங்களா? சுமாராக தான் இருக்கு. ஓகே ஓகே. செம்மறி குட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆடு வந்திருக்கு. நிறைய வந்திருக்கு. ஓகே ஓகே. எல்லாம் கிடா குட்டி. எத்தனை மாதம் குட்டிங்கண்ணா? 2.5 மாதத்துக்குள்ள தான். 2.5 மாதம் 3 மாதம். ஓகே ஓகே. என்ன விலைங்க போகுது இந்த வாரம்? 7500 சொன்னீங்க. 6 கேட்குறாங்க. 7500 சொன்னீங்க. ஓகே ஓகே. என்ன வந்து 6.25 தான் கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. ஒவ்வொரு குட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொடி குட்டியாக இருக்குது. அதனால் ஒட்டுக்கா எடுக்கிறப்ப அனுசரித்து கொடுத்துடலாம். ஓகே ஓகே. சரி. குட்டிங்களா? இன்னும் வியாபாரம் தான் ஆகலை. ஆனால் குட்டியில் நிறையா வந்துருக்கு. ஓகே ஓகேண்ணா.
இன்னைக்கு என்ன விலைக்குண்ணா போகுது? நீ ஜோடி 14 ரூபாய்க்கு கேட்குறாங்கண்ணா. 14 ரூபாய்க்கு கேட்குறாங்க. ஓகே ஓகே. நீங்கள் என்ன ரேட்ண்ணா சொல்கிறீங்க? ஜோடி 17 ரூபா சொல்கிறேன். 17 ரூபா. ஓகே ஓகேண்ணா. கொஞ்சம் பெருங்குட்டியாக இருக்கிறதுனால அந்த ரேட்டு சொல்கிறீங்களா? ஓகே ஓகேண்ணா. எவ்வளோ வந்தால் கொடுக்கலாண்ணா? ஜோடி 5 ரூபா வந்தால் கொடுக்குறீங்க. ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குட்டி 3 மாதம் மேலே இருக்குமாண்ணா? 3 மாதத்துக்கு மேலே இருக்கு குட்டி. ஓகே ஓகே. அவரும் குட்டி கொஞ்சம் வச்சுருக்காரு. அண்ணா நீங்கள் என்ன ரேட்டு சொல்கிறீங்க? 8,500 சொல்கிறீங்க. ஓகே ஓகே. எத்தனை கொண்டு வந்தீங்க? எத்தனை கொடுத்துருக்கீங்க? கொண்டு வந்தது. ஏன் ஆடு கம்மியாக தான் கொண்டு வந்துருக்கீங்க இந்த வாரம்? இளம்படியிலங்க இலைச்சா போச்சு, அதனால கம்மியாக. ஓகே ஓகே. நீங்கள் எடுக்கிற இடத்துல விலை எச்சா இருந்துச்சு. சரி சரிண்ணா, தேங்க்ஸ். ஜோடி பார்த்தீங்கன்னா 8 ரூபா ரேட்டில் இப்போ போகுது அப்படின்னு இருக்காங்க. 8 ரூபா 8,500.